Okay students, today we will see the current carriers. So what is meant by current carriers? That means a charged particle. In a charged particle there will be a flow of current, so that we call as current carrier. So a charged particle, there is a flow of current in a particular direction, so we call that carrier as current carriers. So the current carriers, how it will be in solid, liquid and gas. So in solid, the current carriers takes place in the metals. If you take the metals, the atoms, you can consider the valence electrons. What is valence electrons is the number of electrons present in the outermost shell. So they act as a current carriers. ஒரு மெட்டல்னு எடுத்துட்டோன்னா அந்த மெட்டலில் எது வந்து இந்த கரண்ட்டை கேரி பண்ணும் அப்படின்னா அந்த ஆட்டமை சுற்றி இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அந்த எலக்ட்ரான்ஸ் தான் தே ஆக்ட் ஆஸ் அ கரண்ட் கேரியர். இப்போ லிக்விடில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லிக்விட்னா வி வில் டேக் அன் எலக்ட்ரோலைட் லைக் காப்பர் சல்ஃபேட் இல்லை சோடியம் குளோரைட் சொல்யூஷன். அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா அதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் அயான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ். இப்போ காப்பர்னா பாசிட்டிவ், சல்ஃபேட்னா நெகட்டிவ், சோடியம்னா பாசிட்டிவ், குளோரைட்னா நெகட்டிவ் அயான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் சார்ஜ்டு அயான்ஸ் தே ஆர் தி கரண்ட் கேரியர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸில் கரண்ட் எப்படி கேரி ஆகுது. கேஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் இன்சுலேட்டர். கேஸில் கரண்ட்டை பாஸ் பண்ண முடியாது. அப்போ எப்போ பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதை நம்ம அயனைஸ் பண்ணும்போது, இட் இஸ் பீன் அயனைஸ்டு பை அப்ளையிங் அ ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அட் லோ ப்ரெஷர். அதாவது நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அதில் வந்து பார்த்துருப்போம், இல்லை தாம்சன் இஃபெக்ட் அந்த மாதிரி பார்த்துருப்போம். த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ், நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கூலிட்ஜ் டியூப் அப்படின்னு இருக்கும். அந்த டியூப்பை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனோட் தனியாக, கேத்தோட் தனியாக, ஒரு சைடு பாசிட்டிவ் இன்னொரு சைடு நெகட்டிவ். அதை கனெக்ட் பண்ணி ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்து லோ ப்ரெஷரை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த கேஸில் இருக்கக்கூடிய அந்த ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ்டு அயான்ஸாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம். தே கேன் கேரி த கரண்ட். அதாவது இப்போ எக்ஸ்ரேஸ் அப்படிங்கும்போது மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். காமா ரேஸ் அப்படிங்கும்போது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை பொறுத்து கேஸில் த கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு ஃபோர்ஸ் தான். என்ன சொல்ல வருது? எதோட ஃபோர்ஸு? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எதுங்கேருந்து? ஃப்ரம் மோர் நெகட்டிவ் டு லெஸ் நெகட்டிவ். மோர் நெகட்டிவ் பாடியிலேருந்து லெஸ் நெகட்டிவ் பாடிக்கு போகும்போது வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் இந்த எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இதில் ரெண்டு கேட்டகரி பார்க்குறோம். என்னென்னா, அதுக்குன்னு போகக்கூடிய ஒரு பாத்வே இருக்குது, ஒரு பாத்வே ப்ரொவைட் பண்ணுறோன்னா இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இட் ப்ரொடியூசஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதுக்குன்னு ஒரு பாத்வே இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது, கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இப்போ அதுக்குன்னு ஒரு பாத்வே இல்லை அப்படின்னா தென் தேர் வில் பி நோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு. ஆனால் ஃபோர்ஸ் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அதை கன்சிடர் பண்ணுவோம். எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகலை அப்படின்னா வி வில் நாட் கன்சிடர். அப்போ பாத்வே இருந்தால் மட்டும்தான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸும் வந்து அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் வில் ட்ரை டு ப்ரொடியூஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆனால் பாத்வே இல்லைன்னா வெறும் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் தேர் வில் பி நோ மூமெண்ட் ஆஃப் தி கரண்ட், மூமெண்ட் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போ மூவ் ஆகும் அப்படின்னா, the greater the potential difference, the greater is the EMF. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். இதோட யூனிட் வந்து வோல்ட். ஒரு வோல்ட்னா என்னது?
இட் இஸ் த இஎம்எஃப். ஒரு வோல்ட் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ வென் அப்ளைடு டு அ கண்டக்டர், இந்த வோல்டேஜுங்கிறது என்னது? The electromotive force when applied to a conductor with a resistance of 1 ohm produce a current of 1 ampere. அப்படின்னா என்ன? ஒரு கண்டக்டர் வழியாக நம்ம கரண்ட்டை செலுத்தும் போது அந்த டைமில் அந்த கண்டக்டரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை நம்ம 1 ஓம்னு மெஷர் பண்ணுவோம். அந்த ரெசிஸ்டன்ஸை மீறி அந்த கண்டக்டரால் 1 ஆம்பையர் கரண்ட்டை பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா we call it as a 1 volt. இப்போ இங்கே எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் அ டெஃபினைட் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இருந்தால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் சார்ஜ் ஃப்ளோயிங் டிவைடட் பை த டைம் டேக்கன். இப்போ இதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த நம்ம ஆர் அப்படிங்கிறோம் இல்லையா, ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் அண்ட் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. சரியா? இதை பொறுத்து தான் நம்ம ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுவோம். என்ன? V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I, ஸோ V வில் பி ஈக்குவல் டு IR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? Then coming to the unit of electric current, I is equal to Q by T. Q அப்படிங்கிறது வந்து என்னது? சார்ஜ். T அப்படிங்கிறது டைம் டேக்கன். அப்போ யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து என்னது? SI யூனிட்டில் ஆம்பையர். இப்போ 1 ஆம்பையர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலூம் பெர் செகண்ட். ஏன்னா இங்கே சார்ஜை வந்து நம்ம 1 கூலூம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இங்கே வாட் வில் பி த டைரக்ஷன்? ஸோ த கரண்ட் when it is flowing through a wire, இந்த வயர் வழியாக இந்த கரண்ட் போகும்போது அதை வந்து இந்த கரண்ட்டோட அளவை 1 ஆம்பையர்னு சொல்கிறோம். அப்போ அங்கே எவ்வளோ சார்ஜ் க்ரியேட் ஆகுது? 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது பெர் கிராஸ் செக்ஷன் பெர் செகண்டு த்ரூ அ செக்ஷன் ஆஃப் ஒயர். ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் ஒயரில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு, அதாவது 1 ஆம்பையர் அப்படிங்கிற அளவான கரண்ட்டு 1 கூலும் ஆஃப் சார்ஜு அது வழியாக அந்த ஒயர் வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ டைரக்ஷனை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம் பார்ப்பீங்க. இந்த டயக்ராமில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா ஒரு டைரக்ஷன், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னா ஒரு டைரக்ஷன் இருக்கும். அப்போ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா, த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னா அந்த கரண்ட்டுக்கு பேர் கன்வென்ஷனல் கரண்ட். பாசிட்டிவ் சார்ஜஸ் மூலமாக மூவ் பண்ணக்கூடிய அந்த கரண்ட்டை கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே இது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் வரக்கூடிய டைரக்ஷனை we call it as எலக்ட்ரானிக் கரண்ட். அப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்குது? ஒன்றோட ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ மூமெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்னால் வரக்கூடிய கரண்ட்டை கன்வென்ஷனல் கரண்ட்டாகவும், மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் வரக்கூடிய கரண்ட்டை எலக்ட்ரானிக் கரண்ட்டாகவும் சொல்கிறோம். தென் வாட் இஸ் meant by கரண்ட் டென்சிட்டி? டென்சிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மாஸ் பை வால்யூம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம். இப்போ கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா என்னது? இட் இஸ் த பாயிண்ட். என்ன டிஃபைன் பண்ணுது? அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் தி கண்டக்டர். அந்த கரண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு எவ்வளோ போகுது. நார்மலாக டென்சிட்டி என்ன சொல்லுவோம்? மாஸ் பை வால்யூம் சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து என்னது? கரண்ட் ஃப்ளோயிங் பெர் ஏரியா ஆஃப் த கண்டக்டர் around that point provided the area is held in the direction normal to the current. அப்போ அந்த ஏரியாவோட டைரக்ஷன் வந்து கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் கால்டு கரண்ட் டென்சிட்டி. அப்படின்னா என்ன? கரண்ட் டென்சிட்டினா என்னது? இட் இஸ் டிஃபைன்ட் as தி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் பெர் ஏரியா. ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கண்டக்டர் வழியாக எவ்வளவு அளவு
எவ்வளவு அளவு இந்த கரண்ட் போகுது அப்படிங்கிறது தான் கரண்ட்டு டென்சிட்டி. கம்மிங் டு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஜென்ரலாக நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது நமக்கே வந்து சில தடைகள்லாம் இருக்கும். நம்மளால் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் சில தடைகள் இருக்கும். அப்போ அந்த தடைகளை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரானை தான் நம்ம கரண்ட் போகுது, ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா தென் வி கால் தட் ஆஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதோட யூனிட் என்ன அப்படின்னா, த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம். அப்போ அந்த 1 ஓமுக்கு நம்ம ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அது என்னது? இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு டு கரண்ட் ஃப்ளோ. இந்த கரண்ட் நார்மலாக போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு தடையை கொடுக்கக்கூடியது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் offered to the current flow by a column of mercury of 1.063 meter long and 1 millimeter square in cross section at 0 degree Celsius. இது வந்து அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு உண்டான வேர்ல்டு வைடு அக்செப்ட் பண்ணக்கூடிய டெஃபினிஷன். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்ல முடியாது. எஸ்ஐ யூனிட் அப்படிங்கும்போது அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அந்த யூனிட்டு. ஸோ இதுக்குண்டான டெஃபினிஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ், வாட் இஸ் த காஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர்? ஒரு கண்டக்டரில் கரண்ட் போகும்போது அதுக்கு என்ன காரணங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று வர்றதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னா, அந்த வயரில் அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி வருதுன்னா, டியூ டு த கொலிஷன் ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அங்கே மூவ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று மோதுறதுனால, இந்த கொலிஷன்னா மோதுறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வருது. அப்போ எதோட அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எதோட போய் மோதுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ்லையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லையோ, இல்லை அது ஒரு பாசிட்டிவ் எண்டை நோக்கி மூவ் பண்ணும்போதோ இல்லை ஒரு நெகட்டிவ் எண்டை நோக்கி மூவ் பண்ணும்போதோ, then it is also depending upon the length and thickness of the conducting wire. அப்போ அந்த கண்டக்டிங் வயரில் எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் வந்து போய் ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானோட மோதும் போதோ, இல்லை இந்த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் அங்கே இருக்கிற அயான்ஸோடையோ இல்லை ஆட்டமோடையோ மோதும் போதோ, இல்லை அந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா, அந்த வயர், கண்டக்டிங் வயரோட லென்த்தை பொறுத்தோ அதோட திக்னஸை பொறுத்தோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபார்முலா கொண்டு வரோம். என்ன அப்படின்னா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் அண்ட் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன், டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் அ யூனிட் வால்யூம். ஸோ மெயினாக ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அண்ட் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன். அடுத்தது ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா அப்படின்னா என்னது? இது ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஜார்ஜ் சைமன் ஓம் 1898 சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓம்ஸ் அப்படின்னாலே என்னது? எவ்வளவு கரண்ட்டு, அதாவது த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ மெட்டாலிக் கண்டக்டர், இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி எண்ட்ஸ் ப்ரொவைடட் ஆல் த ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். எல்லா ஃபிசிக்கல் கண்டிஷன்னா என்ன? டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ மெட்டாலிக் கண்டக்டர், கரண்ட்டுங்கிறது என்னது? இங்கே நம்ம கொடுக்குறது கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஐ. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஐங்கிறது கரண்ட். அப்போ இதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணும்போது ஆர் எடுத்துக்கிறோம், ஆரை வச்சு ஈக்குவல் பண்ணுறோம். ஆறுங்கிறது என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ 1 ஓமை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஐங்கிறது தான் 1 ஓம் இல்லையா? அப்போ ஐங்கிறது தான் கரண்ட்டு. அப்போ 1 ஓம் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி. அதாவது ரெசிஸ்டன்ஸோட யூனிட் தான் வந்து என்னது? ஓம். ரெசிஸ்டன்ஸுக்கு உண்டான யூனிட் தான் ஓம். அப்போ ஒரு ஓமை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? 1 ஓம் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி such that 1 volt potential difference across the body results in a current of 1 ampere. அப்போ
1 ஓம்ங்கிறது என்னது, எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது ஒரு பாடியில் எப்போ, ஒரு வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது. அப்போ அதால் ஒரு 1 ஆம்பையர் கரண்ட்டை அது வழியாக செலுத்தி ட்ராவல் பண்ணும்போது அங்கே க்ரியேட் ஆகிற ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம 1 ஓம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஓம்ஸ் லாக்கு லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ரொவைடட் தட் ஆல் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட்னா, இப்போ இங்கே லிமிட்டேஷன்ஸில் என்ன வருது, டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டக்டர் ஷுட் ரிமைன் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் வந்து ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதை நம்மளால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட்டு போகும்போது இட் வில் ட்ரை டு ஹீட், அதாவது கரண்ட்டு ஃப்ளோ ஆனால் கூட அந்த கண்டக்டரில் வந்து ஹீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அப்போ நம்மளால் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டக்டரை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் ஓம்ஸ் லா. இன்னொரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, த கண்டக்டிங் பாடி ஷுட் நாட் பி டீஃபார்ம்டு. டீஃபார்ம்டு அப்படின்னா, இப்போ கரண்ட்டை வந்து நம்ம ஒரு மெட்டல் வழியாவோ செலுத்திக்கிட்டே இருக்கோம். அப்போ அது வந்து அதோட ஷேப் இப்போ ரெக்டாங்கிளாக இருக்குது, ஒரு பார், ஒரு ஸ்டீல் இல்லை ஒரு அயன் பார் வழியாக கரண்ட்டை நம்ம செலுத்துகிறோம். அந்த அயன் பார் வந்து நாள் ஆக ஆக கரண்ட் ஃப்ளோ ஆக ஆக அது வந்து ஷேப்பை மாற்றுதுன்னு வைங்க. ரெக்டாங்கிளாக இருக்கிறது கொஞ்சம் உருகுது, கொஞ்சம் உருகி அதோட ஷேப் மாறுது. புரியுதா? ஸோ தட் இஸ் கால்டு டிஃபார்மேஷன். அதோட பொசிஷன்லேருந்து அதோட தன்மையிலேருந்து அது மாறக்கூடாது அந்த கண்டக்டிங் பாடி. இப்போ த கண்டக்டிங் பாடி ஷுட் நாட் பி டிஃபார்ம்டு. அப்போ அதுக்கும் இந்த லிமிட்டேஷன் வருது. ஓம்ஸில் வந்து ஒத்துக்காது. இட் டேக்ஸ் பிளேஸ் இன் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் ஒன்லி. அப்படின்னா என்ன, திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் லிக்விட்ஸ் அண்டு கேஸ். அப்போ மெட்டாலிக் கண்டக்டர்ஸ்ட்டை மட்டும்தான். இப்போ மெர்க்குரி எடுத்துக்கிறோம். மெர்க்குரி இஸ் அ மெட்டல்னு சொல்லுவோம், லிக்விட் மெட்டல். இப்போ அதில் there will be a limitation of the Ohm's law. So these are the limitations of Ohm's law. அடுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ், கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல்னு பார்த்துருக்கோம். now we are going to see the resistance in series. இங்கே என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் வரிசையாக கனெக்ட் பண்ணும்போது the components of the circuit are connected in series பேட்டர்னா என்னது, வரிசையாக கனெக்ட் பண்ணால் there is only one possible pathway of the current. அப்போ கரண்ட் வந்து போகிறதுக்கு ஒரே ஒரு பாத்வே தான் இருக்கும். அப்போ they carry the same current. ஒவ்வொரு காம்பனண்ட்டும் they carry the same current. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இது மூணையும் கூட்டணும் அப்படின்னா வந்துடும். அப்போ இப்போ R1 R2 R3 இந்த டயக்ராமில் பாருங்கள், மேலே இந்த டயக்ராமில் R1 R2 R3 அப்படிங்கிறது 3 வித ரெசிஸ்டன்ஸு. அப்போ மூணையும் கூட்டிக்கலாம் நம்ம. அதுமாதிரி V1 V2 V3 அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன, த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் த சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஓம்ஸ் லாலேருந்து என்ன சொல்ல வரும், V is equal to IR அப்படிங்கிறது தெரியும் நமக்கு ஃபார்முலா பிரகாரம். அப்போ V1 will be equal to IR1. இப்போ V2னா IR2, V3னா IR3. இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு எண்டுக்கு நடுவில் நம்ம Vன்னு எடுத்துக்கிறோம். அப்போ V is equal to என்ன, இந்த V1 V2 V3. இப்போ அதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எந்த இடத்துல, Vயோட வேல்யூ என்ன, V1 V2 V3ன்னு இருக்கா. அப்போ இந்த V1 V2 V3யோட வேல்யூ IR1 IR2 IR3யை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், எதை காமனாக எடுக்கிறோம், ஐயை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு R1 + R2 + R3ன்னு கொண்டு வரோம். அப்போ அது மூணு என்னது, இந்த V/I அப்படிங்கிறது என்னது, V/Iங்கிறது Rன்னு தெரியும். இந்த ஐயை இந்த சைடு கொண்டு வந்துடணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ V/I வந்து R. இப்போ R will be equal to R1 R2 R3. அதை தான் நம்ம சொல்கிறோம். என்ன சொன்னோம் முதல்ல, த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இப்போ அதே இது வந்து அப்போ சீரீஸில் என்ன சொல்ல வரோம், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to connect the resistance in parallel. We are going to connect the resistance in parallel. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, the potential difference வந்து இங்கே it remains the same.
அதே மாதிரி ஓம்ஸில் இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, லார்ஜர் த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா கரண்ட்டு கம்மியாக தான் போகும் இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் வந்து கூட கூட அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ வந்து குறைவாக தான் இருக்கும். இதுவே இது அப்படி வைசி வர்ஸா, ரெசிஸ்டன்ஸ் குறைய குறைய கரண்ட் வந்து நல்லா போகும். அப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் இந்த டயக்ராமில் பாருங்கள், 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து தே ஆர் கனெக்டட் இன் பேரலல். அப்போ பேரலாக இருக்கும்போது இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 இருக்குது. இப்போ இங்கே வரக்கூடிய அந்த கரண்ட்டோட அளவு I1, I2, I3 அப்படின்னு இருக்குது. இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம வீனே வச்சுக்கிறோம். ஸோ வீன் வச்சுக்கும்போது சேம் ஃபார்முலா I is equal to V/R அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், V/R1, V/R2, V/R3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றுறோம். அதாவது V/R, வியை வந்து காமனாக எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில், இதில் பாருங்கள், ரெண்டாவது ஸ்டெப்பில் வியை வந்து காமனாக எடுத்துக்கிறோம். வியை காமனாக எடுத்துகிட்டு 1/R1 + 1/R2 + 1/R3ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, I is equal to V/R அப்படிங்கிற ஃபார்முலாவை ஆஸ் பர் ஓம்ஸ்லாம் நம்ம போடுறோம். இப்போ போட்ட பிறகு என்னது, மேலே இருக்கிற அந்த ரெண்டு நியூமரேட்டர் அந்த V அண்ட் V கட் ஆயிடுது. இப்போ 1/R is equal to 1/R1 + 1/R2 + 1/R3. அப்போ பேரலல் காம்பினேஷன் வரும்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பேரலல் காம்பினேஷனில் the reciprocal of the equivalent resistance is equal to the sum of the reciprocals of the individual resistance. ஓகேயா? the reciprocal of the equivalent resistance, reciprocal of the equal, இது எல்லாத்தோட ஈக்குவலண்ட் அப்படின்னா என்னது, எல்லாத்தையும் கூட்டுறோம் இல்லையா, அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த reciprocal of the equivalent resistance is equal to the sum of the reciprocals of the individual resistance. The inverse of resistivity of the conductor is called its conductivity. இப்போ இதுக்கு பேர் தான் electrical conductivity. The inverse of resistivity of a conductor is called as electrical conductivity. அடுத்து வந்து ரியோஸ்டாட். இப்போ ரியோஸ்டாட் அப்படிங்கிற டிவைஸ் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து வேரியபிளாக கொண்டு வர்றதுக்கு. ரெசிஸ்டன்ஸை மாற்றிக்கிட்டே இருக்குன்னா, வேரியபிள் ஆகிட்டே இருக்குன்னா, தென் தட் இஸ் கால்ட் அ ரியோஸ்டாட். இது என்ன அப்படின்னா, இதுவும் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ காயில் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ் வயர் பவுண்ட் ஆன் அ இன்சுலேட்டிங் பிளாக் with each turn insulated from adjacent turns. ஒரு செட் ஆஃப் வயர் மாதிரி இருக்கும், இன்சுலேஷனில் இருக்கும், இன்சுலேட்டிங் பிளாக்ல இருக்கும். ஒவ்வொரு காயிலும் வந்து ஒன்றோட ஒன்று இன்சுலேட்டடாக இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்னா, சீரீஸ் ரியோஸ்டாட் அண்ட் ஷண்ட் ரியோஸ்டாட். சீரீஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த வயர்ஸ் வந்து ஆஃப் த சர்க்கியூட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இஸ் அட் த மேக்ஸிமம், ரெசிஸ்டன்ஸை வந்து ஹையாக கொடுக்கும். எது, சீரீஸ் ரியோஸ்டாட் ரெசிஸ்டன்ஸ் ஹையாக கொடுத்து கரண்ட்டை கம்மியாக கண்டக்ட் பண்ண வைக்கும். அப்போ ஃபிசியோவில் வந்து ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த சீரீஸ் ரியோஸ்டாட் வந்து அதிகமாக எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, ஹீட்டிங் இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி apparatus where an effect on the degree of heat, எங்கே வந்து அதிகமாக ஹீட் தேவைப்படுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் வேக்ஸ் பாத் மிஷினில் ஏன் வந்து இந்த சீரீஸ் ரியோஸ்டாட், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வேரியபிள் ரியோஸ்டாட்னு சொல்கிறோம். என்ன பண்ணுது அங்கே அப்படின்னா, இட் வில் ட்ரை டு கிவ் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் ஸோ தட் த கரண்ட் அட் இட்ஸ் லோயஸ்ட். அப்படின்னா ஒரு வேக்ஸ் யூனிட்டை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சு உடனே சூடாகாது. இப்போ அயன் பாக்ஸ்லாம் போடுறோம், டக்குன்னு ஹீட் ஆகுது. வீட்டில் ஹீட்டர் போடுறோம், டக்குன்னு ஹீட் ஆகுது. ஏன்னா அங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஆனால் வேக்ஸ் மிஷினை பொறுத்த மட்டுக்கும் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அது ஹீட் ஆகி அந்த கரண்ட்டை நம்ம ஆன் பண்ணி அது ஹீட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். எதுக்கு அப்படின்னா, இந்த இதை அப்ளை பண்ணியிருக்காங்க, சீரீஸ் ரியோஸ்டாட். ரெசிஸ்டன்ஸை அதிகமாக கொடுத்து கரண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும், வந்து அது நல்லா ஹீட் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிடுவோம். அது ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹீட் இருக்கும். ஒரு தடவை வேக்ஸ் மிஷின் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும் நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம், அடுத்தடுத்து பேஷண்ட்ஸ்க்கு. அப்போ இட் இஸ் ஹேவிங் அ வேரியபிள் ரியோஸ்டாட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷண்ட் ரியோஸ்டாட். ஷண்ட் ரியோஸ்டாட் அப்படிங்கிறது என்னென்னா, இதுவும் வந்து இட் இஸ் அ வயர்ட் அக்ராஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்
of any other circuit and it can be taken off in parallel to it. இது என்னன்னா இந்த apparatus எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு டைரெக்டாக கரண்ட் கொடுக்குறோம். அப்போ as a current intensity can be increased gradually from 0 to maximum. அந்த மாதிரி கண்டிஷனில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய apparatusல இந்த ஷண்ட் ரியோஸ்டாட் இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பொட்டன்ஷியோமீட்டர் ரியோஸ்டாட். அப்போ இந்த ஷண்ட் ரியோஸ்டாட்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஐஎஃப்டி டென்ஸு அங்கேயெல்லாம் இருக்கும். எப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். 0லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் we will try to increase the current intensity. அப்போ முதல்ல கொஞ்சம் கரண்ட் வைப்போம். அப்போ அந்த கரண்ட் கொடுக்கும்போது ஐஎஃப்டியோ இல்லை டென்ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் மூமெண்ட் கிடைக்கும். நேரம் ஆக ஆக ஸ்கின்னில் இல்லை நம்ம மசில்ஸில் வந்து அக்காமடேஷன் ஆகும். அதோட அளவு கம்மியாக தெரியும் நேரம் ஆக ஆக. அப்போ என்ன பண்ணுவோம், we will try to increase. இப்போ இந்த மாதிரி இடங்களில் we use the shunt rheostat. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஓமிக் கண்டக்டர்ஸ். இப்போ இவ்வளோ நேரம் எல்லாமே நம்ம ஓம்ஸ் ரிலேட்டடாக தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் ஓமிக் அப்படின்னா என்னென்னா the conductors which do not obey the Ohm's law. இதுக்கு பேர் நம்ம நான் ஓமிக் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வேக்யூம் டியூப்ஸு, செமிகண்டக்டர் டயோட், லிக்விட் எலக்ட்ரோட், டிரான்சிஸ்டர். இப்போ இந்த வேக்யூம் டியூப்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். செமிகண்டக்டர் டயோடு யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா ஷார்ட் வேவ்குள்ளே இருக்கும். தென் லிக்விட் எலக்ட்ரோலைட். லிக்விட் எலக்ட்ரோலைட்டை வந்து நம்ம எலக்ட்ரோபோரோசிஸ் ஐனோட்டோஃபோரோசிஸில் டெக்னிக்கில் யூஸ் பண்ணுவோம். டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ டிரான்சிஸ்டரில் இது இருக்கும். அப்போ இதோட ரிலேஷன் எப்படின்னா நார்மலாக ஓம்ஸ் லாக்கு என்ன சொல்லுவோம், V/R is equal to R, V/I is equal to R அப்படின்னு சொல்லுவோம். அப்போ த நார்மல் ரிலேஷன் வந்து ஓம்ஸ் லாக்கு என்ன ரிலேஷனோ அது வந்து ஓம்ஸ் லாக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டக்டர்ஸ் தான் அது ஒபே பண்ணும். இது வந்து நான் ஓமிக் கண்டக்டர்ஸில் த வேல்யூ ஆஃப் ஆர் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஓமிக் கண்டக்டர்ஸ் பட் இட் இஸ் நாட் ஸோ ஃபார் நான் ஓமிக் கண்டக்டர்ஸ். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓமிக் கண்டக்டர்ஸில் ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நான் ஓமிக் கண்டக்டர்ஸில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அடுத்து நியூ டாபிக் என்னென்னா தெர்மிஸ்டர். தெர்ம் அப்படின்னாலே சம்திங் ரிலேட்டட் டு டெம்பரேச்சர், ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ தெர்மிஸ்டர் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ ஹீட் சென்சிட்டிவ் டிவைஸ். ஹீட்டை வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை நம்ம தெர்மிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கூட நம்ம அதாவது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம். அப்புறம் நம்ம வந்து நம்ம நெத்தியில் டச் பண்ணாமலேயே we are using a தெர்மிஸ்டர். என்ன அப்படின்னா இந்த கொரோனானால ஃபீவர் இருக்கா அப்படின்னு இப்போ நிறையா இடங்களில் they have a equipment. ஸோ that is also a தெர்மிஸ்டர். அது ஹீட் சென்சிட்டிவ் டிவைஸ் whose resistivity changes வெரி ரேப்பிட்லி வித் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். அதோட ரெசிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா தேர் யூஸ்வலி இது வந்து யூஸ்வலாக எதுலேருந்து செய்கிறாங்க அப்படின்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நிக்கல், காப்பர், அயன் அண்ட் கோபால்ட்டு. தீஸ் ஆர் ஜென்ரலி இந்த ஃபார்ம். இது எப்படி இருக்குன்னா ஒன்று பீட்ஸ் பேட்டர்ன்லேயோ இல்லை டிஸ்க் பேட்டர்ன்லேயோ இல்லை ராட் பேட்டர்ன்லேயோ இருக்கும். A pair of platinum leads is attached to the two ends of electric connection. So this arrangement is sealed in a small glass bulb. A thermistor can have a resistance in the range of 0.1 ohm to 10 to the power of 7 ohm depending upon its composition. A thermistor can be used over a wide range of temperatures. அப்போ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த தெர்மிஸ்டரை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஹீட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீட் சென்சிட்டிவ் டிவைஸ் தான் இந்த தெர்மிஸ்டர். எங்கெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட தெர்மிஸ்டர் யூஸ் ஆகும். அ டிப்பிக்கல் தெர்மிஸ்டர் கேன் ஈஸிலி மெஷர் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதாவது 10 to the power of -30 degrees, 10 to the power of -3 degree அப்படி யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இந்த தெர்மிஸ்டரால் ஹீட் மாறி இருக்கா, சேஞ்சஸ் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கும். அந்த அளவு சென்சிட்டிவாக இது கண்டுபிடிக்கும். Then it is also used to safeguard the filament of the picture tube. இப்போ டிவி இருக்கு இல்லையா, டெலிவிஷனில் பிக்சர் டியூப்னு முந்தி இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப இருக்கிறது இல்லை இல்லையா. நம்ம செமிகண்டக்டர் டயோட்ஸ் வச்சே தான் இப்போது
எல்இடி எல்லாமே வருது. அப்போ அந்த பிக்சர் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலமெண்ட்டை டக்குன்னு வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக, அதை வந்து ஹீட் ஆகிடக்கூடாது அந்த ஃபிலமெண்ட்டுங்கிறதுக்காக இந்த தெர்மிஸ்டாரை அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஹீட் வந்துருச்சு அப்படின்னா டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஏன் அப்படின்னா பிக்சர் டியூப் போயிடும். ரொம்ப ஹீட்டாக ரொம்ப நேரம் ஓட விட்டுருந்தோம்னா அந்த காலத்து டிவிலாம் பிக்சர் டியூப் போயிடும். அடுத்து இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் யூனிட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது சம் சார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ், இப்போது ஃபுட்டு ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் சம் சார்ட் ஆஃப் ட்ரக் ஃபேக்ட்ரி இருக்குது, இல்லை பீவரேஜஸ்லாம் இருக்குது. அங்கேலாம் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு இந்த தெர்மிஸ்டர் யூஸ் ஆகும். தென் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன். வோல்டேஜ் வந்து வேரி ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம இதிலலாம் வந்து ட்ரிப்பர் வச்சுருப்போம். இப்போ உள்ள வீடுகள்லாம் யூ ஹாவ் அ ட்ரிப்பர். அதிகமாக கரண்ட் வந்துச்சு அப்படின்னா அது ட்ரிப் ஆகிடும். நம்ம உடனே அதை திரும்ப மேலே ஏற்றி விடுவோம். இப்போல்லாம் முந்தி மாதிரி யாரும் ஃபீஸ்லாம் போடுறதில்ல இல்லையா? அப்போ வோல்டேஜ் முன்ன பின்ன மாறுது அப்படின்னா அந்த வோல்டேஜை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த தெர்மிஸ்டரை வச்சுக்கிறாங்க. தென் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வைண்டிங்ஸ் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் மோட்டர்ஸ். ஸோ இந்த ஜெனரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இடத்துல சம் சார்ட் ஆஃப் மோட்டார்ஸ்னால் என்னது? நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ஸ், அதாவது தண்ணி மோட்டராக இருந்தாலும் சரி, இல்லை வாஷிங் மிஷின் மோட்டராக இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி. ஸோ சம் சார்ட் ஆஃப் மோட்டர்ஸ் அங்கேயும் வந்து தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு செமிகண்டக்டர்ஸ். நம்ம இன்றைக்கி செமிகண்டக்டர்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு we will stop. இப்போ செமிகண்டக்டர்ஸ்னால் என்னது? தே ஆர் தி எலிமெண்ட்ஸ் whose conductivity is between conductors and insulators. இப்போ அதால் வந்து கம்ப்ளீட்டாக கண்டக்டும் பண்ண முடியாது, கண்டக்ட் பண்ணாமல் இன்சுலேட்டர்ஸ் மாதிரி இருக்க முடியாது. ரெண்டுக்கும் நடுவாந்திரமாக இருக்கிறது தான் செமிகண்டக்டர். எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம்? ஜெர்மேனியம், சிலிக்கான், கார்பன், இதெல்லாம் வந்து தே ஆர் தி இன்சுலேட்டர்ஸ். இதெல்லாம் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. பட் வென் இம்ப்யூரிட்டிஸ், இதோட நம்ம இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணோம்னா தே பிகம் த செமிகண்டக்டர்ஸ். இம்ப்யூரிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். எக்ஸஸ் எலக்ட்ரான், அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அது போய் ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானோட சேருது அப்படின்னாக்க வி கால் இட் ஆஸ் அ இம்ப்யூரிட்டி. ஸோ செமிகண்டக்டர்ஸ் வந்து தே ஆர் இன்சுலேட்டர்ஸ் அட் லோ டெம்பரேச்சரில் அது இன்சுலேட்டராக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செமிகண்டக்டர்ஸ் டிக்ரீசஸ் when the temperature increase. டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே டோப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேர்ம் சொல்லுவோம். என்ன அப்படின்னா அந்த ஆடிங் ஆஃப் இம்ப்யூரிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டோப்பிங். த இம்ப்யூரிட்டி ஆட்டம் இஸ் கால்டு டோப்பண்ட். அந்த இம்ப்யூரிட்டி ஆட்டம்ங்கிறது அயான்ஸாக இருக்கலாம், இல்லை வெளியில் சுற்றிட்டு இருக்கிற அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம். இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து நம்ம என்ன டைப்பில் பிரிக்கிறோன்னா என் டைப்பு, பி டைப் அப்படின்னு பிரிப்போம். ஓகேயா? அப்போ என் டைப் அப்படிங்கிறது எக்ஸஸாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என் டைப். பி டைப் அப்படின்னாக்க டெஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஹோல் இருக்கும், அதால் வாங்கிக்க முடியும், ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்க முடியும்னா அது வந்து பி டைப். ஒரு எலக்ட்ரானை கொடுக்க முடியும்னா அதுக்கு பேர் என் டைப். அப்போ வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ்? செமிகண்டக்டர்ஸ் ரெண்டு வகைப்படும். என்னென்னா இன்ட்ரின்சிக் ஒன்று, எக்ஸ்ட்ரின்சிக் ஒன்று. இப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸுங்கிறது என்ன? அது வந்து ஃப்ரீ ஆஃப் எவ்ரி இம்ப்யூரிட்டி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்ட்ரின்சிக். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, இப்போ ஜெர்மானியம், சிலிக்கான், அதெல்லாம் தனியாகவே அது செமிகண்டக்டராக இயங்கும். ஜெர்மானியம் மட்டுமே செமிகண்டக்டராக இயங்கும், சிலிக்கான் மட்டுமே ஒரு செமிகண்டக்டராக இயங்கும் ஒரு இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணாமலேயே. ஸோ தட் இஸ் கால்டு இன்ட்ரின்சிக். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னால் என்ன? ஒரு இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணணும், ஒரு டோப்பிங் இருக்கணும், அப்படி இருந்தால் தட் பிகம்ஸ் தி எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அதில் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். தே ஆர் என் டைப் செமிகண்டக்டர் அண்ட் பி டைப் செமிகண்டக்டர். இப்போ என் டைப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் டைப் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும், அப்போ அதால் கொடுக்க முடியும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் வந்து 1414 வரும். சரியா? சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் 14. அப்போ 2 8 4 எப்படி ஷெல்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும்? KLM வரிசையாக ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஷெல் வந்து 2 எலக்ட்ரான், செகண்ட் ஷெல் வந்து 8 எலக்ட்ரான், கடைசி ஷெல்லில் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ அந்த 4 எலக்ட்ரான் வந்து இன்னொரு 4 எலக்ட்ரானோட சேர்ந்துச்சுன்னா அதோட வேலன்சி மெயின்டைன் ஆகும்.
அப்போ தட் வில் பிகம் அ கண்டக்டர்னு சொல்லுவோம். அப்போ இதை எதோட நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அந்த என் டைப்பை, இந்த சிலிக்கானை வந்து we are adding with a பென்டாவேலண்ட் காம்பவுண்ட். பென்டாவேலண்ட் அப்படின்னா 5, அந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 5 இருக்கக்கூடிய பென்டாவேலண்ட் ஆட்டம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்சனிக், இல்லை பாஸ்பரஸ், இல்லை ஆன்டிமனி, இல்லை பிஸ்மத், இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் வந்து அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே ஆர்சனிக் எடுத்திருக்காங்க, இந்த நடுவில் இருக்குது பாருங்கள் ஆர்சனிக். அப்போ ஆர்சனிக்கில் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 5 இருக்குது. அப்போ சிலிக்கானும் இந்த ஆர்சனிக்கும் சேர்ந்து என்ன ஆகுது, சிலிக்கானோட 4ம் ஆர்சனிக்கோட 4ம் 8ம் சேர்ந்துருச்சுன்னா தட் பிகம்ஸ் அ வேலன்ஸ். அப்போ 8 சேர்ந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது, ஆர்சனிக்கோட எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இது ஒரு இதை மட்டும் சொல்லக்கூடாது, நம்ம ஃபுல்லாக ஒரு மாலிக்யூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதே மாதிரி எத்தனை எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இந்த எக்ஸஸ் எலக்ட்ரான் தான் தே ஹெல்ப் இன் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ இதுக்கு பேர் தான் என் டைப் செமிகண்டக்டர். அப்போ எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரானை வந்து கொடுக்க முடியும், இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்டு என் டைப் செமிகண்டக்டர். இதால் கொடுக்க முடியுங்கிறதுனால டோனார் டைப். அப்போ கொடுக்க முடியுங்கிறதுனால வி கால் இட் அஸ் அ டோனார் டைப். அப்போ இந்த டோனார் டைப் அப்படிங்கிறது என்னவா மாறுது, கொடுக்கறதுனால இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. த டோனார் ஆட்டம்ஸ் பிகம் பாசிட்டிவ். கொடுத்தா பாசிட்டிவ், என்ன அர்த்தம், கொடுத்தா பாசிட்டிவ். ஸோ ஈச் இம்ப்யூரிட்டி ஆட் ஆன பிறகு, இந்த 4ம் அந்த 4ம் சேர்ந்த பிறகு 1 மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, தட் இஸ் நெகட்டிவ். என்னன்னா நெகட்டிவ், சாரி, என்னன்னா நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ என் டைப் கேரிஸ், therefore the resulting semiconductor is called donor type or n type semiconductor. கொடுக்கிறதுனால on giving up their 5th electron the donor atoms becomes positively charged. இப்போ என்னன்னா இந்த கண்டக்டர் வந்து நெகட்டிவ், என் டைப் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் நிறையா இருக்குது, ஒரு எலக்ட்ரான் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ அது எலக்ட்ரானை கொடுக்கறதுனால the donor atom become positively charged. However the matter remains electrically neutral as a whole. சும்மா இருக்கும்போது நியூட்ரலாக இருக்கும், கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் தே ஹெல்ப் இன் த டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் கரண்ட். இப்போ அடுத்து பி டைப்புன்னு பார்க்குறோம். ஸோ பி டைப் பார்க்கும்போது இந்த டயக்ராம் பாருங்கள். பி டைப்பில் இதே எக்ஸாம்பிள் தான், இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இப்போ சிலிக்கான் வந்து ஏற்கனவே 4 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. இப்போ அது வந்து ட்ரைவேலண்ட் காம்போனண்ட், ட்ரைவேலண்ட் ஆட்டம். ட்ரைவேலண்ட் ஆட்டம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இண்டியம், இல்லை போரான், இல்லை அலுமினியம், இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 தான் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட்டில். அப்போ இந்த 4 இந்த 3ஓட சேருது, 4 சிலிக்கான் வந்து 3 இந்த அலுமினியமோ இல்லை போரானோடையோ சேருது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ 8 இருந்தால் தான் அது வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆகும். இப்போ 1 வந்து குறைவாக இருக்குது, 1 குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஹோல் அப்படின்னு சொல்லிடுறோம். 1 இல்லை, அதனால் அதுக்கு பேர் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ஹோல் இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணும், எங்கேயாவது நமக்கு எலக்ட்ரான் கிடைக்காதா அப்படின்னு வாங்க பார்க்கும். இதோட வேலை என்ன, பி டைப் வந்து வாங்க பார்க்கும். அப்போ திஸ் பிகம்ஸ் தி அக்செப்டர். அப்போ த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் பி டைப் கேரியர், அப்போ the resulting semiconductor is called acceptor type or p type semiconductor. இப்போ இது வந்து என்ன கேட்குது, என்ன செய்யுது, கேட்குது, எனக்கு எலக்ட்ரான் வேணும்னு கேட்குது. ஓகேயா, அப்போ we call that as acceptor type. அப்போ கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம், வாங்கும்போது என்ன சொல்கிறோம், கொடுக்கும்போது டோனர் அப்படின்னு சொல்கிறோம். என் டைப் செமிகண்டக்டர் வந்து கொடுக்கும்போது டோனர். பி டைப் செமிகண்டக்டர் என்னது, வாங்கிறதுனால அது வந்து அக்செப்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் கம்மிங் டு சூப்பர் கண்டக்டிவிட்டி. சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மெட்டலாக இருக்கலாம், இல்லை ஒரு அலாயாக இருக்கலாம், ரொம்ப வெரி லோ டெம்பரேச்சரில்
லூஸ் தேர் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடரபிளி. ரொம்ப லோ டெம்பரேச்சரில் சுத்தமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு பேர் சூப்பர் கண்டக்டிவிட்டி. டெம்பரேச்சர் குறைய குறைய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருது, அதனால் அது ஈஸியாக கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் சூப்பர் கண்டக்டிவிட்டியோட கான்செப்ட். அப்போ என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் குறைவாக இருக்கணும், டெம்பரேச்சர் குறைய குறைய ரெசிஸ்டன்ஸ் குறையுது. ஸோ தட் மெட்டல் ஆர் அன் அலாய் பிகம்ஸ் அ சூப்பர் கண்டக்டர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, when the temperature reaches a certain critical value called the critical temperature or the transition temperature, கம்ப்ளீட்டாக வந்து சுத்தமாக அந்த ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் போயிடும். கம்ப்ளீட்டாக ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு ஜீரோவாக போயிடும். அப்போ அந்த மெட்டல் பிஹேவ்ஸ் லைக் அ சூப்பர் கண்டக்டர் வேர் தேர் வில் பி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வித்தவுட் எனி ரெசிஸ்டன்ஸ். நல்லா ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் பாட்டுக்கு மூவ் ஆகுது. அப்போ அது நல்லா கண்டக்ட் பண்ணுது, எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை அப்படின்னா வி கால் தட் அஸ் சூப்பர் கண்டக்ஷன். அப்போ இதுக்குன்னு ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வரும்போது அது சூப்பர் கண்டக்டராக மாறுது. அப்போ மெர்க்குரிக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்னென்னா 4.2 கெல்வின், லெட்டுக்கு 7.25 கெல்வின், நியோபியம்க்கு வந்து 9.2 கெல்வின். அந்த ஸ்டேஜில் தட் பிகம்ஸ் தி சூப்பர் கண்டக்டர். அப்போ இதுக்கு என்ன காசு, எப்படி வந்து அதால் மட்டும் சூப்பர் கண்டக்டிவிட்டியாக இருக்க முடியுது அப்படின்னா, the free electrons in superconductor are no longer independent but are mutually dependent and coherent with the critical temperature is reached. Critical temperature reach ஆகின உடனே அது வந்து அவ்வளோ ஈஸியாக மூவ் ஆகுது. ஸோ the ionic vibration which could deflect free electrons in metals are unable to deflect this coherent or cooperative cloud of electrons in superconductors. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து கொலிஷன்ஸ் இல்லாமல், கொலிஷன்னா என்ன சொல்லியிருக்கேன், மோதல்னு சொல்லியிருக்கேன். ஒரு எலக்ட்ரான் ஒரு அயானோடையோ ஒரு எலக்ட்ரான் வந்து இன்னொரு ஆட்டமோடையோ மோதாமல் இருக்குது. அப்போ மோதினா தானே ரெசிஸ்டன்ஸ் வரும். அப்போ மோதவே இல்லை, நோ கொலிஷன் அப்படின்னா நோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ தட் பிகம்ஸ் அ சூப்பர் கண்டக்டர். அப்போ சூப்பர் கண்டக்டரில் வந்து எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் அப்ளைடு இன் தி making very strong electromagnets. Then it is also used to produce very high speed computers. Then it is also used for the transmission of electric power. Electric power வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது, ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கரண்ட் வந்து குறைவாக கிடைக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து போகாது, வேஸ்டேஜாக போயிடும். அப்போ இந்த 3 இதுலேயும் வந்து we are using the superconductor. Okay.